ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கர ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. அதை எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர் வீட்டில் இருக்காங்க. அதற்காகவே செட் பட்ட ஒரு டாஸ்க்கானு தெரியல, டிக்கெட் ஃபினால் டாஸ்க்கு. ஏன்னா 9 டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே போர்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு போர்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டை மாற்றி சூப்பராக வந்துட்டு அழகாக இந்த வெட்டிங் கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சுருப்பாங்களே மணமகள்னு அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 டாஸ்க் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நேற்றே நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னன்னா டிக்கெட்டு ஃபினால 8 வந்து பயங்கரமான ஒரு சம்பவம், பிரச்சனைகள் வெடித்து கமருதனும் விஜய் பார்வதியும் அதுக்கப்புறம் சாண்ட்ரா 3 பேரும் மோதிக்கிட்ட விஷயங்கள். விஜய் பார்வதி கொஞ்சம் தான் பேசுகிறாங்க, பட் சாண்ட்ராவும் நம்ம கமருதனும் பயங்கரமான வார்த்தை எக்ஸ்சேஞ்சு. குறிப்பாக கமருதனோட வார்த்தைகள் ரொம்ப மோசமாக எல்லை மீறி போனது இப்போ ப்ரொமோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி எல்லை கடந்து போச்சு அப்படின்னு. கூடவே இன்னொரு தகவல் என்னென்னா, அந்த டிக்கெட்டு ஃபினால 8 வந்து ரொம்ப நேரம் போன மாதிரி, ஏன்னா காருக்குள்ளே இருக்காங்க. ஸோ அதை வெளியே அனுப்புறது அவங்க பேசி தான் அனுப்பணுமான்ற மாதிரி ஒரு விஷயம் போல இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கு குறைஞ்சவங்களே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு அசிங்கமாக பேசினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, சளைக்காமல் நிற்கிற ஆளுங்க, அதே மாதிரி பேசக்கூடிய ஆட்கள். அப்படி இருக்கும்போது இது ரொம்ப நேரம் இழுத்துருக்கும் போல் இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக, இது எப்படியும் கார் டாஸ்க்கு ரொம்ப தூரம் போகுன்றதுக்காகவே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையிலேயே பற்றி அந்த போர்டில் வந்துட்டு 9, அதாவது 6 வரைக்கும் முடிஞ்சிருக்கு, 7, 8, 9 இந்த வந்து அப்படியே அழிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 7 டாஸ்க் ஒன்று வரப்போகுது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஜிகே நாலேஜ் பற்றினது. அதில் அரோரா வின் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு சம்பவம்ல சூப்பர். இப்போ என்னென்னா 3 டாஸ்க்கே வந்து அப்படியே ஓட்டிட்டாங்க. இப்போ வந்துட்டு எத்தனை டாஸ்க் வரப்போகுதுன்னு தெரியாமல் புரியாத புதிய மாதிரி அவங்களை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகும். ஐயோ லாஸ்ட்டாக இதே டாஸ்க்கோடு முடிச்சிட்டாங்கன்னா ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியலன்னு. அப்போ பதட்டத்திலே இருக்கிற டாஸ்க்கெலாம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. காலையிலே விஜய் பருவம் வந்து பார்த்தாங்க. அந்த போர்டை பார்த்தோன்னா ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிச்சுட்டு போனாங்க. டெய்லி நம்ம பார்த்துடலாம். விஜய் பருவதி டெய்லி வந்து அந்த போர்டை பார்த்துட்டு போவாங்க. யாரெல்லாம் அந்த போர்டை பார்க்குறாங்க அவங்களாம் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஓரளவுக்கு வந்திருக்காங்க. அரோரா பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, விக்ரம் பார்ப்பாப்பில். ஒரு சில பேர் அதெல்லாம் கவனிக்கிறதும் கூட கிடையாது. நான் பாடுக்கு விளையாடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு வினோத்தெல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ரைட். இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டாஸ்க்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க, 9வது டாஸ்க்கை. ஸோ இன்றைக்கி 2 டாஸ்க்கு. ஒன்று வந்து ஜிகே சம்மந்தப்பட்டது, அதில் அரோரா தான் வின் பண்ணியிருக்காங்க. 2வது சாண்ட்ரா வந்திருக்காங்க, அதிகப்படியான பாயிண்ட்ஸ் 9, 8. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் 8ல் வந்துட்டு சரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரி தான் வருது. இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் கடைசியில் அரோராவுக்கும் விஜய் பார்வதிக்கு தான் வந்து சரியான ட்விஸ்ட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி டிக்கெட்டு ஃபினால மொத்த டாஸ்க்குக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகிறது தெரியல. ஆக மொத்தத்தில் யாருக்கு இந்த டிக்கெட்டு ஃபினால போகும் நம்ம நினச்சோமோ, சபரிக்கு போகும்னு நினச்சோமோ, அங்கே சரியான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. சபரிக்கு மேக்ஸிமம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சபரி இந்த 8வது டாஸ்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பிடுறாங்களாம். பாவம் ஒரு இதாவது வந்து நான் வந்து ஏதாவது பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்கள விடவே மாட்டாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கோழி அமுக்கமுறை பண்ணதில் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்னா விளையாட விட்டு விளையாடணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சக்தியை வந்துட்டு பயன்படுத்தி ஒரு குறுக்கு புத்தியில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப தவறான விஷயங்கள். அதை விக்ரம் அதிகப்படியாக நிறைய இடங்களை பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு கடைசியில் அவருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக 8 பாயிண்ட்ஸ் வர வச்சார். இதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவருக்கே 8 பாயிண்ட் போகணும்னு யோசிக்க மாட்டாங்க. சரி, அவர் சொன்னதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கு ஐடியா கொடுத்து அவர் தான் கை காமிச்சிட்டு போயிடலான்ற ஒரு பிளான் ஒன்று சொல்கிறதுக்குல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, சொல்ல மறந்துட்டு பாருங்கள். ஒரு வேளை டிக்கெட்டு ஃபினாலே டைமில் வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி சின்னதாக வச்சு, இப்போ அமுதவனம் வாங்கும்போது மேலே வந்துட்டு சின்ன எலிகாம் அது மூலமாக வந்து கையில் வந்து அந்த டிக்கெட் ஃபினால் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி விஷ்ணுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் ஏதோ நடக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களும் திங்க் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க. எது இருந்தாலும் நாளைக்கு சூப்பரான சம்பவங்கள் இருக்குது. சரியான ஒரு வெறியாட்டத்தை வந்து விஜய் சேதுபதி பண்ண போகிறாரு. போன வாட்டி ஒரு கோவப்படும் போதே இந்த கையில் வந்து இந்த மைக்கு மாதிரி வாக்கி டாக்கியா சம்திங் ஏதோ ஒன்று எடுத்து ஒலிபெருக்கி எடுத்து வந்து வெறியாட்டம் பண்ணார். இந்த வாட்டி எதை எடுத்து வந்து சண்டை போட போகிறான்னு தெரியல. ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.